வெல்கம் டு வெஸ்லின் தமிழ் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லின் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஊசோஸ் அண்டு விஷன்லேருந்து. அண்ட் கைஸ், இவங்களோட மேட்ச்சு முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு எல்லை நைட்டால். அவர் ரெஃப்ரி இல்லை, வேறு எதுவும் பண்ண முடியாது. இதே மேட்சை திரும்ப ரீமேட்ச் வைக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற மண்டே நைட்ரால். இது எதுக்கு ப்ரோ தேவையில்லாத வேலைன்னு கேட்டிங்கன்னா தேவை இருக்குது கைஸ். இப்போ முடிஞ்சு போடுறத ஊற்றி விடுறாங்கன்னா ஏதோ சம்திங் ராங். ஜே ஊசோ வேறு ஜிம்மி சொல்கிறது அவ்வளோ கேட்கவே மாட்டுறாரு. அவர் எல்லை நைட்டே ஒரு டீமை பண்ண மாட்டார், அடித்து நம்சம் பண்ண பார்க்குறாரு. சிஎம்க்கு அட்டாக் பண்ணுறாரு. யாரையுமே பார்த்தீங்கன்னா பாகுபாடு பார்க்காம அடிக்கிறாரு. யாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மனமும் இல்லை. அவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இவனுங்க பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது, இப்போ மேட்சும் அஃபிஷியல் பண்ணும்போது இதில் ஏதோ சம்திங் ராங் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில அப்சர்வர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹீல்டன் ஜே ஊசுக்கு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது. இந்த பாப்புலாரிட்டியே எவ்வளோ நேரம் தான் 2-3 வருஷமாகவே இவங்க ஈட்டுன்னு கத்தி ஜே ஊசோ இன்னும் மேலே கொண்டு போக மாட்டாங்க, கீழே வர விட மாட்டாங்க, சென்டர் பாயிண்டில் இருப்பாங்க. அதனால் தலைவனை ஒரு வித்தியாசமான சம்பவத்தில் இறக்குன்னு சொல்லிட்டு விஷன் கூட சேர்க்க போகிறாங்க. என்ன ஒரு சொல்கிறேன், வாய்ப்பு இருக்குது கைஸ். இப்போ ஒரு பண்ணுறதும் சரியில்லையா. ஜிம்மி ஊசோவை கூட அங்கே அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணிவிட்டு இவங்க போயிட்டு ஜே ஊசோ செத்ராலன்ஸ் டீம் அப் கூட பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லைட்டாக யோசிக்க தோணுதில்ல. நீங்களும் யோசித்து பாருங்கள். பண்ணுறதுக்கும் ஜே ஊசோ நடவடிக்கைக்கும் ஏதோ சம்திங் ராங் இடிக்குது போல். ஆனால் ஏதோ சம்பவம் இருக்குது. மேபி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். ஒரு வேளை அங்கே அடித்து இவங்க 2 பேர்த்த அடித்து தோத்துட்டு திரும்பி இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தலைவனை ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இன்னொரு இடம், சரியான இடம் பார்த்து வச்சுருக்காங்க. இங்கே ரிட்டர்ன் பண்ணால் வாய்ப்பு கம்மி. அவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. நான் அப்போது அந்த டைமில் வந்து சொல்கிறேன். அது இன்னும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியல, அதனால தான் சொல்லலை. கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். ஆக மொத்தம் ஜே ஊசோவோட டீம் அப் கேன்சல் பண்ணலாம், ஜே ஊசோ இல்லைன்னு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமி செயின் விசஸ் நாகாமுரா. என்ன ப்ரோ, நாங்கள் இது வரைக்கும் இதை பார்க்கவே இல்லை, இது லிஸ்ட்லேயே இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் கைஸ், அன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனு, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்மாக் டவுனில் சமி செயின் யூஎஸ் சாம்பியனாக இருப்பார், யுனைடெட் சாம்பியனாக இருந்தாலும் அந்த இடத்தில் சின்சுகே நாகமுரா பின்னாடி கவனிச்சிருக்காரு. 2 ஸ்மாக் டவுனில் வந்திருக்காரு. நம்ம யாரும் இதை சரியாக பார்க்கல. 2வது இதில் வரும்போது தான் பார்த்தேன். சின்னதாக பார்த்தீங்கன்னா பின்னாடி மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. கார்மெலோஸ் கூட மேட்ச் பண்ணார்ல, அப்போ கூட அதுக்கு முன்னாடி கார்மெலோஸும் செமிசினும் பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் கட் பண்ணியிருப்பாங்க. அப்போது தலைவன் அசாம் வந்து பின்னாடி நிற்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது, அகெயின் பார்த்தீங்கன்னா சின்சுகே நாகமுரா செமிசினுக்கு ஒரு ஃபியூடு நடக்க போகுது. அண்ட் கைஸ், இவங்களோட ஃபியூடு தரமாக இருக்கும். ஆல்ரெடி பழசில் இவர் சின்சுகே நாகமுரா அவர் வந்து இது வச்சுருந்தார், சாம்பியன், யுனைடெட் சாம்பியன். அப்போது செமிசின் சேலஞ்சராக இருந்தார். அதுவும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. அதை தொடர்ந்து இவங்களுக்கே ஒரு 6-7 மேட்ச்சுக்கு மேலே நடந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட கண்டெண்டர் மேட்ச் கூட நடந்திருக்கும். நல்லா இருக்கும் கைஸ். இதோ இந்த மேட்ச் தான் சொன்னேன், நல்லாயிருக்கும். இவங்களுக்கான மேட்ச்சு 2 பேருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபெக்டை போட்டு சண்டை போடுறவங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட் டேக்கு வருவோம். ரூசப் விடமாட்டார் பழுங்க டாமினிக் மிஸ்டீரியோவை. இப்போ ரீசெண்டாக நான் மண்டே நைட்ரால் எல்ஏ நைட்டு வருவார். எல்ஏ நைட்டுக்கு பின்னாடி டாமினிக் மிஸ்டீரியோ கைத்தை பிடிச்சிக்கிட்டே போகிறாரு ரூசப். எனக்கு சாம்பியன்ஷிப் வேணே வேண்டாம். அதை பார்த்து கடுப்பாகி டாமினிக் மிஸ்டீரியோ போய் கத்த ஃபின் பேலர் நை விடுவார். இல்லை நான் வரலை, எனக்கு வேலை இருக்குதுன்னு. ஜேடி மெக்டோனா கம்னு இருக்கக்கூடாதா, அவரு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு. நல்ல மேட்சுங்க, அது பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நல்லா சண்டை போட்டாங்க. ஒரு வழியாக ரூசப் கைத்து பிடிச்சி அம்மிக்கு லாக் போட்டு முடிச்சு விட்டாரு. வின்னிங் கொடுத்தும் விடலை. டாமினிக் மிஸ்டீரியோ போயிட்டு அடிப்பாருன்னு பார்த்தா நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. எங்கேருந்தே ஃபின் பேலரோடேருந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடித்து காப்பாற்றிட்டு ஃபின் பேலருக்கும் டாமினிக் மிஸ்டீரியோ சின்ன வேறுபாடு நடக்கிற மாதிரி இருக்கே. இந்த மேட்சை மண்டே நைட்ரால் வேறு வச்சுருக்காங்க. பேப்பரில் வச்சுருந்தா கொஞ்சம் யோசிக்கலாம், சாம்பியன்ஷிப் கை மாறுன்னு. இப்போது மாறுமானான்னு தெரியல. பட் ஃபின் பேலர் டாமினிக் மிஸ்டீரியோ டிஸ்ட்ராக்ஷன், அதாவது ஃபின் பேலரோட டிஸ்ட்ராக்ஷன் இருக்குமா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா ஃபின்பேலர் ஜெயிக்க வேண்டிய சாம்பியன் அது. அதனால் டாமினிக் மிஸ்டீரியோ வச்சிருக்கிறதால பொறுக்கலை. அவன் வச்சிருக்கக்கூடாது, ரொம்ப ஆடுறான்ற ஆணவத்தில் அங்கே வந்து ஏதாவது பண்ணலாம். இல்லை நேரடியாகவே ஃபின்பேலர் டாமினிக் மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லென்த்தாக பண்ணி முடிக்கிறாங்கன்னா ரூசஃபை தோக்குற மாதிரி இருக்கும். என்ன ப்ரோ ரூசஃப் தோற்றுவான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. ரூசஃபை வந்ததுலேருந்து தோற்றுருக்கார் சேமஸ் கூட. பட் நல்ல ஒரு டாப் கிளாஸாக டாப் நாச்சால் காட்டுறாங்க. இப்போது சொதப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. டாமினிக் மிஸ்டீரியோ கூட ஒரு மேட்ச் பண்ணும்போது எப்படி பண்ணுவாருன்றதை பார்க்கலாம். ஏன்னா 2 பேர்த்துக்கும் எங்கேயோ இருக்குது. ஆனால் ஃபின்பேலரால் ஏதோ ஒன்று ஆகலாம், அப்படி ஆகாமலும் போகலாம். அண்ட் கைஸ் இதே 2ஆம் கட்டத்தில் தான் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கிடையாது, ரூமர் வந்திருக்கு. மேபி ஃபின்பேலர் ஏதாவது பண்ணி சாம்பியன்ஷிப் கை மாறலாம். அப்படி பேப்பரில் தான் வைக்கலையே, மண்டே நைட்டால் வச்சுருந்ததா சாம்பியன்ஷிப் கை மாற்றிடுவானுங்கன்ற கேள்வியும் வருது. உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். சாம்பியன்ஷிப் மாறுமா இல்லை டாமினிக் மிஸ்டீரியோ வச்சிருப்பாராம்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜோலை பற்றி பேசியே ஆகணும். இதுதான் ஆஸ்திரேலியாவில் நடக்குது. இந்த சாம்பியன் இருக்காதெல்லாம் அப்படி இப்படின்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வேறு இருக்க மாட்டாருன்னு நினச்சோம். ரோமன் ரெயின்ஸ் இருக்கார். ட்ரூ மெக்கன்டையருக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சோம். ட்ரூ மெக்கன்டையர் இருக்கிறாரு. பெரிய சம்பவம் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜோல் நடக்குது. அதனால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம். பெரிய மேட்சை குக் பண்ணலான்னு யோசிச்சுருக்காங்க போல். ஆனால் இது எதுக்குங்க? முன்னெல்லாம் க்ரௌன் ஜோல் வந்தாலே அனல் பறக்கும். சேலஞ்சரு, சாம்பியனு, கோல்பர்கு, பாபி லெஸ்லி, ரோமனு, பிராக்கு, சாம்பியன் யார் ஜெயிக்கிறாங்களோ டபுள் சாம்பியன் அப்படிலாம் இருந்தது. இப்போ சாம்பியன் ஆனால் தோத்தாலும் ஜெயித்தாலும் புண்ணியம் இல்லை. ஒரு மோதிரம் கொடுப்பானுங்க, அவ்வளோதான் பண்ணுவானுங்க. அதை சவுதியில் தான் பண்ணுவானுங்க. இவனுக்கு கொண்டு வர மாட்டான்னு இவனுங்களும் கொண்டு வந்துட்டானுங்க கைஸ். நெக்ஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ் இருக்காருங்க க்ரௌன் ஜோல். அந்த சம்பவம் என்ன தெரியுமா? ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இருக்கார் இந்த க்ரௌன் ஜோல்லில். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த க்ரௌன் ஜோல் டைமில் இந்த செத்ராலன்ஸ் விசஸ் கோடி மேட்ச்சில் ரிட்டர்ன் பண்ணி செத்ராலன்ஸை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செத்ராலன்ஸ் இது வரைக்கும் கோடி ரோஸு தோக்கடிச்சதே இல்லை. 22 டைம் ஜெயிச்சிருக்காரு கோடி ரோஸு. அந்த காரணத்துக்காக செத்ராலன்ஸை வின் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் வந்தாருன்னா செத்ராலன்ஸ் வின் பண்ண மாட்டார். வரலைன்னா வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரூ மெக்கன்டையரும் வெயிட்டான சம்பவத்துக்கு காத்துன்னு இருக்காரு போகிறேன். அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்கும் கண்டிப்பாக. ரேண்டி ஆர்டன் கூடயான்னு கேட்டிங்கன்னா தெரியல. அவங்களோட ஃபியூடு அடிக்கடி ரொம்ப நடந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரூ மெக்கன்டையர் ஏதோ சம்பவம் பண்ண போகிறாரு. அவரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இல்லை. இப்போ ரெஸ்ட் எடுத்தெல்லாம் போதும். இதுக்கப்புறம் அட்டி எனக்கு திரும்பி பழைய நிலைமைக்கு ஞாபகம் வச்சுக்கணும்டா. நீங்கள் முன்ன மாதிரி திரும்ப உங்கள் மைண்ட் எல்லாத்துக்கும் நான் ஞாபகம் வரணுன்ற மாதிரி பண்ண போகிறாரு போல். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் அண்ட் நியூஸஸ் வேணால் மறக்காமல் போய் கமெண்ட் பண்ணுங்கள். பை.